விதையிலிருந்து வளர்க்கக்கூடிய டேலியா செடிகள்ல கிழங்குகள் வைக்குமா? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஸோ இந்த செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விதையிலிருந்து வளர்த்த செடிகள் தான். இந்த செடிகள் இப்ப எல்லாமே காஞ்சு போயிருச்சு. ஆனா கீழ இருந்து புது புது செடிகள் வந்து முளைச்சு வந்துட்டே இருந்தது. ஸோ ஒரு டவுட்ல வந்து இந்த காஞ்ச செடிகள் எல்லாத்தையுமே பிச்சு பார்க்கும்போது, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி அவ்ளோ கிழங்குகள் வந்து வச்சிருந்தாங்க. ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நெறைய இருக்கிற இடங்கள்ல நல்லா நீள நீளமான கிழங்குகள் எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன தொட்டியில வச்சது எல்லாமே ரவுண்டா, உருண்டையா அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அந்த கிழங்கினுடைய அளவு வந்து இருந்துச்சு. ஸோ விதையிலிருந்து நம்ம டெய்லியா வளர்த்தாலும் கீழ கிழங்குகள் வைக்குது. ஒன்ஸ் வந்து அந்த செடி காஞ்சதுக்கு அப்புறமும் கீழ இருந்து அடுத்தடுத்த செடிகள் வந்து உற்பத்தி ஆயிட்டு நமக்கு பூக்கள் வந்து குடுத்துட்டே இருக்கும். ஸோ டெய்லியா வைக்கிறீங்கன்னா பெர்மனன்ட்டா ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ அந்த செடி காஞ்சாலும் அடுத்தடுத்த செடிகள் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து குடுத்துட்டே இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. கார்டனிங் பிடிக்கும்னா Insta, Facebook அண்ட் YouTubeல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.